சார் சமீபத்தில் ஃபரீதாபாத்தில் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு சார். என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு சைபர் கிரைம் சார்ந்து கிட்டத்தட்ட 4.43 crores வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க. அது ரிலேட்டடாக ஒரு ஸ்கேம் நடந்திருக்கு. ஸோ அந்த ஸ்கேம் தொடர்பாக இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது கிட்டத்தட்ட 36,000 36,000 அக்கௌண்ட்டை வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க சார். இதில் வந்து நிறைய இப்போ கடை வச்சிருக்கிறவங்க, பெட்டி கடை வச்சிருக்கிறவங்க, பெட்ரோல் பங்க்கு இதெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கு. இந்த இன்சிடென்ட்டை ஃபர்ஸ்ட் எப்படி புரிஞ்சிக்கிறது சார்? சரி, இப்போ இது எப்படி நடக்குது அப்படின்னா, முதல்ல இந்த சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சதுன்னா, இது எப்படி வந்து பிளாக் ஆகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்கேமில் ஒரு விக்டிமைஸ் ஆகுறீங்க. அது இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேமாக இருக்கலாம், இல்லை ட்ரேடிங் ஸ்கேமாக இருக்கலாம், இல்லை வந்து பார்ட் டைம் ஜாப் ஸ்கேமாக இருக்கலாம். இது ஒரு ஸ்கேமில் நீங்கள் விக்டிமைஸ் ஆகுறீங்க. ஸோ விக்டிமைஸ் ஆகுறதுன்றது எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா, அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் இத்தனை பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க, இதில் இவ்வளோ பணம் போடுங்கன்னு சொல்லுவாங்க, இல்லை இவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இவ்வளோ நீங்கள் ஜென்ரேட் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஒவ்வொரு டைமும் ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் வாங்குறாங்க. ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் வருதுன்ற பேரில் பணம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஒரு கட்டத்து மேலே நீங்கள் எக்ஸாஸ்ட் ஆகிறீங்க, உங்ககிட்ட பணமே இல்லைன்னு தெரியும் போது தான் அவங்க ப்ரெஷர் பண்ணுவாங்க, இந்த இன்னும் பணம் கொடுக்கணும், இல்லை இருக்கிற அமௌண்ட்டை எடுக்க முடியாது அப்படின்னு பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் தான் நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க, நம்ம ஒரு ஸ்கேம் ட்ராப்குள்ளே இருக்கிறோம் அப்படின்றத நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க. ரியலைஸ் பண்ண உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் போவீங்க. அவங்க யாருன்னே முதல்ல உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னென்னா ஒரு ஆப்பு இல்லை ஒரு வாட்ஸ்அப் குரூப்பு. இந்த குரூப்பில் தான் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஷேர் பண்ணுவாங்க, அந்த ஆப்பில் தான் இந்த இன்ஃபர்மேஷன் ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ உங்ககிட்ட இருக்க வைட்டல் எவிடன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்ஸ். நீங்கள் கட்டின பணம் எல்லாமே வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட்டு கட்டியிருப்பீங்க. ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் மல்டிபிள் பேங்க் அக்கௌண்ட்ஸ் கட்டியிருப்பீங்க. ஸோ அப்போ அந்த வைட்டல் இன்ஃபர்மேஷன்றது அந்த பேங்க் அக்கௌண்ட்ஸ் தான். ஸோ நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேங்க் அக்கௌண்ட்ஸ் மேலே தான் கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க. ஸோ இந்த அக்கௌண்ட் ஹோல்டரோட நேமு, ஐஎஃப்எஸ்சி கோடு இவ்வளோ தான் உங்ககிட்ட இருக்கும், அட்ரஸ் கூட இருக்காது. ஸோ இதை வச்சு தான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க. ஸோ இன்றைக்கி இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா cybercrime.gov.in அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்டல் வச்சுருக்காங்க. ஸோ இந்த போர்ட்டல் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நேஷனல் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ NCRP அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் தான் நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க. ஸோ இதில் என்ன பண்ணால் உங்களுக்கு நிறைய நடந்திருக்கும், எல்லா விஷயத்தையும் நீங்கள் அதில் பண்ண முடியாது. ஸோ ஒரு லிமிடெட் கேரக்டர்ஸ் வரைக்கும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அந்த லிமிடெட் கேரக்டர்ஸில் வாட் ஹஸ் ஹேப்பன் டு யூ அப்படின்றது நீங்கள் கம்ப்ளைண்ட்டாக கொடுத்துருவீங்க. அதை தாண்டி வந்து ஒரு காலம் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்ன அப்படின்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பரு, எந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க, எவ்வளோ பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க, ப்ளஸ் ட்ரான்சாக்ஷன் ஐடி. ட்ரான்சாக்ஷன் ஐடின்றது நம்ம பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா ட்ரான்சாக்ஷன் ஐடிக்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க. ஸோ ரிஜிஸ்டர் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னா எண்ட் ஆஃப் த கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு அக்னாலஜ் நம்பர் ஜென்ரேட் ஆகும். ஸோ ஜென்ரேட் ஆகி வந்துடும் உங்களுக்கு. இந்த அக்னாலஜ் நம்பர் ஜென்ரேட் ஆகி சில மணி நேரங்களிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்தெந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர்லாம் நீங்கள் என்டர் பண்ணீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. ஃப்ரீஸ் இந்த சென்ஸ் லீன் மார்க் பண்ணுவாங்க.